வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் வந்து போராடிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இன்றளவுக்கும் அவர்களுக்கு நீதி வழங்கப்படவே இல்லை. அதற்கு என்னதான் காரணம்? 5 மாதங்களாக போராடியும் இப்பொழுது அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. முதலமைச்சர் அவர்களை நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னு. ஆனால் இந்த காவல்துறை தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபடுகிறது அந்த தூய்மை பணியாளர்களிடம். யார் அவர்களுக்கு அந்த உத்தரவு போடுறா அப்படின்னு தெரில. இத்தனைக்கும் பெண்கள், அவங்க தூய்மை பணியாளர்கள் அந்த அந்த காவல்துறையினரோட வாகனத்துக்கு கீழே போய் அவங்க அடைக்கலம் ஆகுறாங்க, இவங்க துரத்துறாங்க அப்படின்னு அவர்களுடைய புடவையை பிடிச்சி இழுத்து சேலையை கிழிச்சு கிட்டத்தட்ட ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறாங்க. அதில் ஒரு சில ஆண் காவல்துறையினர் யார் நீ, உனக்கு என்ன இங்கே வேலைன்னு சொல்லி ஒருமையில் பேசி அவர்களை தாக்க முற்படுறது, அவர்களிடம் வந்து கடுமையாக நடந்துக்கிறது, இதெல்லாம் ஒரு ஒரு எந்த மாதிரியான மனநிலைக்கு அந்த தூய்மை பணியாளர்களை தள்ளும்னு சொல்லி மக்கள் நீங்கள் தான் கவனிக்கணும். ஏன் அப்படின்னா 5 மாதங்களாக போராடுறாங்க. வீட்டு வாடகை கூட கட்ட முடியலன்றாங்க. பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். 5 மாதமாக அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல், வேலையும் இல்லாமல், ஊதியமும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தூய்மை பணியாளர்களை முதலமைச்சரோ அல்லது துறை ரீதியான நடவடிக்கைகளை எடுக்காம இந்த அரசாங்கம் ஏன் காலதாமதம் செய்கிறது? இதற்கு யார்கிட்டனா பதில் இருக்கா? அவர்கள் போராடுறாங்க, அவர்களை ஒரு வேன் வச்சு கூட்டிட்டு போறாங்க. 3 மணி நேரம் அந்த வேன்ல வந்து சுத்தோன்னு சுத்திட்டு அவங்களுக்கான இயற்கை உபாதைகளுக்கு கூட அவங்க அதை கழிக்க வந்து இடம் காட்ட மாட்டுறாங்கன்னா. ஒரு ஓப்பன் பிளேஸில் போய் விட்டுட்டு இங்கே போய் நீங்கள் சிறுநீர் கழிச்சுக்கன்னு ஒரு பெண் தூய்மை பணியாளர்கள்கிட்ட இந்த மாதிரி சொன்னால் அவங்க எப்படி அந்த பொது இடத்துல போய் அவங்களுடைய இயற்கை உபாதைகளை கழிக்க முடியும்? இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை இந்த தூய்மை பணியாளர்களுக்கு இந்த அரசாங்கம் ஏன் செய்கிறது? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செவிலியர்கள் போராட்டம் ஒரு பெருமளவு போராட்டம் தான், இருந்தாலும் ஒரு தற்காலிக தீர்வு அவர்களுக்கு கிடைத்து விட்டது. ஆனால் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஏன் இன்னும் இந்த அரசாங்கம் செவிசாய்க்க மறுக்கிறது? என்னதான் காரணம்? அந்த ராம்கே என்ற நிறுவனத்துக்கிட்ட இவங்க இந்த தூய்மை பணியாளர்களுடைய பணியை அடகு வச்சுட்டாங்களா, இல்லை வித்துட்டாங்களா, இல்லை எத்தனை கோடி ரூபாய் பணம் வாங்கிக்கின்னு இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இந்த மக்களுக்கு சொந்தமான, இந்த மக்களுக்கான அடிப்படையான தேவையான அவர்களுடைய வேலையை வழங்காமல் அந்த நிறுவனத்திற்கு எவ்வளவு பணம் வாங்கி கொண்டு இந்த மக்களை அப்புறப்படுத்திவிட்டு அந்த நிறுவனத்தை உள்ள கொண்டு வந்தார்கள்? ஏன் இப்படி நடக்கிறது? நீங்க நல்லா தெரியும், எல்லாருமே கணவனை இழந்த பெண் தூய்மையாளர்கள் தான் அங்கே அதிகம். கிட்டத்தட்ட கணவனும் இல்லாமல், இந்த வேலையும் இல்லாமல் எல்லாரும் தற்கொலை மனநிலைக்கு போயிருக்காங்க. வரலட்சுமின்னு ஒரு தூய்மை பணியாளர் இறந்து அந்த இரங்கல் கூட்டத்துக்கு எல்லாரும் சென்று வந்தாங்க. தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் 1, 2, 3, 4 நபர்கள் இது வரைக்கும் இழந்திருக்காங்க. இத்தனை பேர் செத்தோம், இவங்களுக்கு இன்னும் இந்த கருணை வராமல் இருக்குன்னா இன்னும் எத்தனை பேர் செத்தா இந்த தீர்வுக்கு, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்? இன்னும் எப்போதான் இந்த முதலமைச்சர் அவர்கள் இந்த தூய்மை பணியாளர்களை சந்திச்சு இந்த துறை ரீதியான பிரச்சனைக்கு எப்போதான் நடவடிக்கை எடுப்பாரு? இன்னும் எத்தனை பேர் சாகணும்? அதுல ஒரு தூய்மை பணியாளர் அம்மா சொல்றாங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த 1400 தூய்மை பணியாளருக்கு வேலை கிடைக்கும்னா நான் செத்து போறேன் சார். இதை தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல. குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், வாடகை கட்டணும், பால் குடிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு பால் கூட இல்லாம 5 மாசமா போராடுறோம். எங்களை ஒரு கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க, எங்களை ஒரு கலந்தாய்வு கூட செய்ய மாட்டாங்க. நாங்க அப்படி என்ன தீண்டத்தகாதவர்களா? இவர்கள் பேசுகின்ற சிறுபான்மைய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலினத்தோர் அதுல அதிகமா இருக்காங்க, அதனால ஒதுக்கப்படுறாங்களான்னு ஒரு அம்மா கேட்கிறாங்க. ஏன் இவங்க தூய்மை பணியாளர்களை சந்திக்காம இருக்கிறாங்க? அப்படி அந்த ராம்கே நிறுவனத்துக்கிட்ட எத்தனை கோடி ரூபாய் இந்த திமுக அரசாங்கம் லஞ்சமாக வாங்கியது இவர்கள் வேலையை நிரந்தரம் செய்யாமல் இருக்கிறதுக்கு? இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகள் அங்க வந்து கேட்கிறாங்க. ஆனா எந்த கேள்விக்கும் பதிலே இல்லை. பதில் எப்படி தெரியுமா இருக்கு? இந்த பெண் காவலர்களை வச்சு அவங்களுடைய புடவையை கிழிச்சு அவங்களுடைய உள்ளாடை தெரியும் அளவுக்கு அவங்கள தரன்னு இழுத்து அவங்கள வந்து வேன்ல தள்ளி ஆண் காவலர்கள் அடிக்க முற்பட்டு இந்த மாதிரியான பதில்கள் தான் இருக்கு. ஆனா மக்கள், நீங்க எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும், எந்த மாதிரியான ஒரு அவலமான அலங்கோல ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த தூய்மை பணியாளர்கள்கிட்ட ஒரு தற்காலிக தீர்வுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும், கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அரசு உங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கும், ஏதாச்சும் ஒரு சமாதானம் சொல்லியிருக்கலாம். 5 மாதங்களாக போராட விட்டு இன்றைக்கு அவர்கள் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு பல பேர் செத்துட்டான்.
பல பேர் செத்தும் இந்த திமுக அரசாங்கம் இதை கவனத்தில் கொள்ளாதது ஏன்? ஏன் சேகர் பாபு முதற்கொண்டு ஏன் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க? சேகர் பாபு என்ன சொல்லுவாரு? திமுக அரசாங்கத்தில் மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், தேனாரும் பாலாரும் ஓடுகின்றதுன்னு சொல்லுவாரு. ஏன் சேகர் பாபு அவர்கள் சந்திக்கல? மேயர் பிரியா அவர்கள் ஏன் சந்திக்கல? இந்த மழைக்கு கூட மேயர் பிரியா எவ்வளோ அழகா தெளிவான விளக்கம் சொன்னாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்கல சென்னையிலே, அந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கிறோன்னு. அந்த மேயர் பிரியா ஏன் சந்திக்கல? நீ நகராட்சித்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் ஏன் சந்திக்கல? ஏன்னா அவர்களுக்கெல்லாம் இந்த இடி ரைடை பற்றியான பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த தூய்மை பணியாளர்களை சந்திச்சு என்ன உங்களோட கோரிக்கை? அந்த கோரிக்கையை கேட்க கூடவா நேரம் இல்லை? அதன் பின்னால் கூடவா நீங்க ஓட மாட்டீங்க? வேற எது பின்னால தான் ஓடுவீங்க? லஞ்சம், லாவண்யம், திருட்டு, ஊழல், இதுவே திமுகவுடைய தாரக மந்திரமா போச்சு. ஏன் இந்த மக்கள்களை சந்திச்சு அவங்களுடைய குறைகளை கேட்டா அவங்களோட குறைகள் என்ன பிரச்சனை, எப்போ தீர்க்கப்படும், ஏதாச்சும் ஒரு சமாதானப்படுத்தி அந்த மக்களுக்கான அவங்க தேவைக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றலாம்ல. இந்த விஷயத்துல கவனம் செலுத்தாம மகளிரணி மாநாடு நடத்துறீங்க. குறிப்பா உங்களை பத்தி பேசுற பத்திரிகையாளர்கள், யூடியூபர்கள்லாம் கைது பண்றீங்க. கைது பண்ணக்கூடாது, குண்டாஸ் போடக்கூடாதுன்னு இன்றைக்கு நீதி அரசர் SM சுப்பிரமணியம் மற்றும் P தனபால் அவர்கள் அமர்வு நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த அரசாங்கத்தையோ அரசு அதிகாரிகளையோ எதிர்த்து பேசினா, எதிர்கருத்து தெரிவிச்சாங்கன்றதுக்காக அவங்க மேல குண்டாஸ் போடக்கூடாது. அப்படி குண்டாஸ் போடும் காவல்துறையினர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளீனா இந்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கக்கூடியது. இன்னும் பல பேருடைய இந்த கைது நடவடிக்கைகள் தடுக்கப்படும், குண்டாஸ் போடுறது நிறுத்தப்படும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த திமுக அரசாங்கத்தை எதிர்த்து பேசினாலே, இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்தை கூட பேசக்கூடாது. இன்னைக்கு எந்த ஊடகமும் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்ச்சியா நடந்து வருகிறத யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. ஏன் காட்ட மாட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த டிவி சேனலோட டிபேட் ஷோலாம் எப்படித்தமா இருக்கும், அந்த இந்த டிவி சேனல்கள் நடக்கக்கூடிய விவாத மேடைகளில் என்ன மாதிரியான தலைப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? திமுக ஆட்சி எப்படி இருக்கிறது, அதிமுகவை கைப்பற்றுவாரா டிடிவி தினகரன், பாஜக அரசியல் தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகுமா ஆகாதா, இதெல்லாம் முக்கியமான தலைப்பு. இதெல்லாம் விவாதம் பண்ணியே ஆகணுமா? திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது, ஒரு விவாதம் பண்ணலாமா? தூய்மை பணியாளர்கள் கடந்த 150 நாட்களை கடந்து இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்போ விடிவு காலம் பிறக்கும்? விவாதம் பண்ணலாமா? ஏன் இவ்வளோ சொல்றீங்க? இந்த உண்ணாநிலை போராட்டம் தூய்மை பணியாளர்கள் 4 நாட்களாக தொடர்ந்து இருக்கிறார்களே, இவர்களுக்கு விடியல் வருமா? விடியல் ஆட்சியில் விடியல் இல்லாமல் கஷ்டப்படும் தூய்மை பணியாளர்களுக்கு எப்போது விடியல் வரும்? இந்த ஆண்டாவது அவர்களான கோரிக்கை அரசாங்கம் செவிசாய்க்குமா? இந்த மாதிரியான தலைப்புகள் எல்லாம் விவாதம் பண்ண மாட்டாங்க. திமுக அரசாங்கம் எப்படி இருக்கின்றது? சூப்பராக இருக்கிறது. இதுதான் ஒரு டிவி மேடைகள்ல விவாதம். இதுல இந்த 4 பேர் சேர்ந்த சிறார்கள் அடிச்சு துன்புறுத்தி இருக்கிறாங்க. ஒருத்தனை ஓட வெட்டி இருக்கிறானுங்க. அவனுங்க ரீல்ஸ் மோகத்துல இங்க வட மாநிலத்தை வந்து அவனை வெட்டினதுக்காக இந்த IG அஸ்ரா சரக் சொல்றாரு, வட மாநிலத்தவர் என்றதுக்காக வெட்டல, அவங்க ஏதோ முறைச்சி பார்த்தாங்களாம், இவர் பேசினாராம், அதனால வெட்டினாங்களாம், அவர் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாராம், அவர் வீட்டுக்கு போயிட்டாராம், என்னமோ தலைவலிக்கு தைலம் தேய்ச்சி வீட்டுக்கு அனுப்புற மாதிரி பேசியிருக்கிறாரு. வெட்டி இருக்கிறானுங்க, கண்டந்துண்டமா வெட்டி இருக்கிறானுங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொன்னா இதை பரப்பாதீர்கள், இதனை வந்து தமிழ்நாடு அரசு அறிவுறுத்துகிறது. ஏன்பா நடந்த விஷயத்த சொல்லனா இதை பரப்பக்கூடாதா? சட்டம் ஒழுங்கு எந்த இடத்துல சீர்கெட்டு போயிருக்குது? எப்படி பட்டாக்கத்தி கைக்கு வந்துச்சு? அதுவும் இல்லாம ஓடும் ரயில்ல ஒரு வடமாநிலத்தவரை ரீல்ஸுக்காக பட்டாக்கத்தி எடுக்கிறான். இதே மாதிரி இந்த புள்ளிங்கோ டைப்பான ரவுடிகளை வளர விட்டது யாரு? திமுகவோட கூட்டணி கட்சி தானே. என்னைக்குன்னா அதை கேட்டிருக்கீங்களா? என்ன மாதிரியான ஆபாச பாடல்கள்லாம் பாடுறாங்க? பால்வாடி போகும்போது 8வது படிக்கிற பொண்ணை வாந்தி எடுக்க வச்சேன், இந்த சரவடி சரண் இவங்கெல்லாம் பாடினாங்களே, அதுக்கு சேகர் பாபு அமைச்சர் வந்து அவருக்கு பொன்னாடெல்லாம் போர்த்தினாரு சரவடி சரண் அவர்களுக்கு. அவர்களை மாதிரி பிள்ளைங்கோ தானே இந்த வேலையை செஞ்சது. அதுக்கு திமுக கூட்டணி கட்சி தானே ஆதரிக்கிறாங்க. இதையெல்லாம் கண்டிச்சு யார் கேட்கணும்? மக்கள் நீங்க தானே பார்த்துட்டு இருக்கணும். மக்கள் நீங்க தானே பார்த்துட்டு எந்த அளவுக்கான ஆட்சி நடத்துறாங்க பாருங்க. இவங்க தான் புள்ளிங்கோவை வளர்த்து விடுறாங்க. இவங்க தான் இந்த மாதிரியான ரவுடிசத்தான படத்தை எடுக்கிறாங்க. இந்த ரெட் ஜெயின் மூவிஸ் ரவுடிசத்தை வளர்க்கணும். எப்படி இப்போ வந்து இந்த வெற்றிமாறன், நெல்சன்,
அதுக்கப்புறம் அமீர், இவர்களான படத்தெல்லாம் பாருங்களேன். இந்த வடசென்னை இந்த மாதிரி படம்லாம் ரவுடிசத்தை வந்து வளர்க்குற மாதிரியே இருக்கும். ஏன்னா ரவுடிசம் பண்ணாதான் அது வடசென்னை, ரவுடிசம் பண்ணாதான் அது வந்து மயிலை சிவகுமாரோடைய படம். இந்த மாதிரி எத்தனை படம் எடுத்து இன்னும் இளைஞர்களை தப்பான வழியில் திசை திருப்பி விடுறீங்க. நான் கேட்குறேன், நீங்கள் என்ன வரலாற்று படமாக எடுக்கிறீங்க? இதெல்லாம் என்ன படம்? எதனா ஒரு படத்தில் கீழே இருந்து ஒரு மனிதன் ஒரு கீழே இருக்கிற ஒரு விஷயம், கீழே இருக்கிற ஒரு பையன் கஷ்டப்பட்டு படித்து ஒரு ஐஏஎஸோ ஒரு ஐபிஎஸோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஆன மாதிரி ஒரு கதைக்களம் இருக்கா? ஒன்று ரவுடிசம் பண்ணணும், இல்லைனா சாராயம் குடிக்கணும், இல்லைனா பெண்களை காதலிக்கணும், இல்லை பாலியல் சீண்டலில் ஈடுபடணும். இதே படமாக எடுத்து 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 இங்கே இருக்கிற தமிழக இளைஞர்களை கெடுத்து வச்சுட்டீங்க. இதில் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு பேசி வட மாநிலத்திலிருந்து யார் வந்தாலும் அவங்கள அடிக்கணும்னு சொல்லாமல் சொல்லி இந்த திமுக அரசாங்கம் ஏற்படுத்தி விட்ட விளைவு தான் இன்னைக்கு ஓடுற ரயிலில் கத்தியை வச்சு ஒருத்தனை சதக்குன்னு வெட்டியிருக்கானுங்க. இந்த மாதிரி இவர்கள் மேல குண்டாஸ் போடல, பத்திரிகையாளர்கள் மேல குண்டாஸ் போடுறீங்க. யூடியூப் ப்ரூட்டஸ்ன்னு ஒருத்தர், அவரு சாமியா அசிங்கமா பேசுறாரு, சிவபெருமான அசிங்கமா பேசினாரு, இன்னும் பல அரசியல் தலைவர்களை ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காரு. ஆனா ஆபாச வார்த்தைகளால அசிங்கமா பேசுற யூடியூப் ப்ரூட்டஸ் மேல இன்றளவு ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது, ஒரு கைது நடவடிக்கை கிடையாது. ஆனா இந்த திமுக அரசாங்கம் பண்ற ஊழலையோ அவங்க செய்யக்கூடிய ஆட்சியில் இருக்கிற தவறுகளையோ சுட்டி காட்டினா அவர்கள் மீது குண்டாசு. அதைத்தான் இந்த நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்களும் பி. தனபால் அமர்வு நீதிபதிகளும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அரசை எதிர்த்து பேசினா குண்டாஸ்னா யார் குண்டாஸ் போட்டாரோ அந்த காவல்துறை மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு. அப்படி பார்த்தா அந்த சைதாப்பேட்டை ஆய்வாளர் சேட்டும் இந்த மடிப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பாங்களான்னா தெரியல. ஏன்னா இந்த ஆட்சி திமுக அரசாங்கம் வந்து இந்த காவல்துறையினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் சொல்லி தானே இவர்கள் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், இந்து அறநிலைத்துறை ஊழியர்கள் போராட்டம், இன்னும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், இன்னும் எத்தனை போராட்டம் 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 போராட்டம். எல்லாம் திமுக கொடுத்த வாக்குறுதிகள். ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல. இதுல ஆண்டிமுத்து ராசா அண்ணன் அவர்கள் வேற 99% வாக்குறுதியை நிறைவேற்றிடும், இந்த 1% தான் நிறைவேற்றல. அதுதான் இந்த 1%. தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம், அப்புறம் செவிலியர்கள் பணி நிரந்தரம், அதுக்கப்புறம் இடைநிலை ஆசிரியர்கள் பணி நிரந்தரம். இது எல்லாமே இந்த 1% வாக்குறுதி தான். மற்றபடி தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஓடுது. இந்த மாதிரியான பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து 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 மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டு இன்னைக்கு மக்கள் எல்லாரையும் போராட விட்டுட்டு எதன் அடிப்படையில் திமுக நல்லாட்சி நடத்துகிறதுன்னு சொல்றீங்க? திரு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்றாரு தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கமே இல்லை அப்படின்னு. திருவள்ளூர்ல மட்டுமே கிட்டத்தட்ட 143 கிலோ கஞ்சா எடுத்திருக்காங்க. ஏன் இது மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு தெரியாதா? இந்த கஞ்சாவை குடிச்சு குடிச்சு தானே இந்த சீரார்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறானுங்க, ரீல்ஸ் மோகத்தில் கத்தி எடுத்து வெட்டுறானுங்க. இன்னைக்கு இளைய சமுதாயம் ஃபுல்லா இந்த கஞ்சாவை குடிச்சு குடிச்சு இந்த கஞ்சா அடிச்சு தான் இந்த கொலை கொள்ளை கற்பழிப்புல ஈடுபடுறாங்க. எங்க இருந்து வருது கஞ்சா? அப்படி வேற யாருன்னா கஞ்சா விற்கிறாங்கன்னு தெரிஞ்சா நீங்க எங்களுக்கு தகவல் சொன்னீங்கன்னா உங்களோட ரகசியம் பாதுகாக்கப்படுமா? அப்போ நீங்களாம் எதுவுமே கேட்கவே மாட்டீங்களா? நீங்களாம் எதுவும் பார்க்கவே மாட்டீங்களா? இந்த தமிழ்நாடு உளவுத்துறை என்ன தூங்குகின்றதா? ஏன் அவங்களுக்கு தெரியாதா எங்க கஞ்சா வருது, யார் கஞ்சா விற்கிறான்னு? உண்மையா கஞ்சா விற்கிறவங்க மேல கஞ்சா வழக்கு போட்டிருக்கீங்களான்னா கிடையாது. பத்திரிகையாளர் மீது போடுறது, உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுக்குறானோ, உங்களுக்கு எதிராக எவெல்லாம் பேசுகிறானோ அவன் மேலெல்லாம் கஞ்சா வழக்கு போடுறது. இப்படி போட்டால் எங்கேருந்து இந்த அரசாங்கத்தில் கஞ்சாவை ஒழிக்க முடியும்? பெத்தமட்டைன் இருக்கு, பெத்தமட்டைன் 457 கிராம் இருக்கிறதா உங்கள் ஐஜி அஸ்ராக்காருக்கு சொல்கிறாரு. அப்போ அது எப்படி சொல்கிறாரு? நீங்கள் தானே காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறீங்க, சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா இத்தனை புழக்கங்கள் இருக்குன்னு? இதில் போதையில்லா மாநிலம் தமிழ்நாடுன்னு வாய் கூசாம பச்சை பொய்ய பேசுகிறார் மா சுப்பிரமணியன் அவர்கள். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். என்னதான் இருந்தாலும் இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல இந்த திமுக காட்டுகின்ற அராஜகமும் அத்துமீறலும் ஒரு நாள் நிச்சயமா இந்த திமுக அரசாங்கம் இந்த தூய்மை பணியாளர்கள் சிந்துகின்ற கண்ணீருக்கு
இவங்க அவங்களுடைய விலையை கொடுத்தே ஆகணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் இந்த தூய்மை பணியாளர்களை எந்த அளவுக்கு பாதிப்படைய வச்சிங்களோ, கஷ்டப்படுத்துனீங்களோ அதற்கான தக்க பதிலடி தமிழக மக்கள் கொடுப்பாங்க. அதை நிச்சயமாக நீங்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் படுற கஷ்டத்துக்கு அதற்கான விளைவை இந்த திமுக சந்திக்கும் என்று கூறி இந்த காணொளியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.